நான் பெரிய கொம்பன், நான் பெரிய கம்பன், நான் கொம்பு எடுத்து சுற்றுவேன், என்ன கூலாகிட்டேன். சிரிச்சுக்கிட்டு போய் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நான் ஓரங்கட்டப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன். சார் உங்களுக்கு நான் கட்டி பிடிச்சிட்டு மாடி மாதிரி சின்ன விஜய் சேதுபதி ஓகே கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னா. கவனில் இருக்கிறது அதிரடி டிஆரா கலகல டிஆரா? இல்லை, ரெண்டுமே ஜெல்லாகி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவரே சொல்லியிருக்காரு, ஒரு துணிச்சலான ஒரு கேரக்டரு, ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். ப்ரெஸ் மீட் நான் சொல்லவே இல்லை, சாரே அவரே சொன்னது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனு, எதையுமே துணிச்சலாக தட்டி கேட்குறோம். அது மட்டும் இல்லை, அதை பேசுகிறதுல எந்த பாதிப்பு இருந்தாலும் பரவாயில்லன்னு பேசக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவைப்பட்டது. அதுக்கு நிஜ வாழ்க்கையிலே அவர் யாராக இருந்தாலும் அப்படின்னு சொன்ன இந்த மீனிங் அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டிங்கே சொன்ன நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு துணிச்சலான கேரக்டருங்கிறதுனால அது வேணால் அவரோட மல்டி டேலண்ட் எல்லாத்தையுமே பயன்படுத்தின்னு சொல்லுவாங்க. ஒரு மிமிக்ரி டேலண்ட்டு தேவைப்படுது என்கிட்ட, ஒரு மீடியா சம்மந்தப்பட்டதுனால எல்லாமே சேர்ந்து என்கிட்ட இருந்தனால என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் என்ன வேணுமோ அதை நல்லா ஒரு கேட்டு வாங்கிக்கிட்டார். டிஆர்ன்றவருக்குள்ள ஒரு நடிகர், இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர்னு இத்தனை ரூபங்கள் ஒளிஞ்சிட்ருக்கே. இந்த படத்தில் நடிக்கும்போது அதெல்லாம் வெளியே வரலையா? இல்லை, என்னை புரிஞ்சு என்கிட்ட ஒரு பெரிய இது, அது என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறதா மைனஸ் பண்ணேன். என்னை புரிதல், என்னை பற்றி புரிந்தவங்களோட மட்டும்தான் என்னால் பயணிக்க முடியும். என்னோட புரிஞ்சவங்களோட மட்டும்தான் என்னால் இது பண்ண முடியும். ஏன்னா ஒரு படத்தில் அத்தனை நாள் ஷூட்டிங் போகணும், அவ்வளோ நாள் நான் கோஆப்ரேட் பண்ணி பண்ணதை அந்த கோஆப்ரேட்டட் வெரி வெல். ரொம்ப நல்ல என்னென்ன எல்லாத்துக்கும் மேலே என்னை மதித்தா மட்டும்தான் என்னால் அதை இது ஒன்று எனக்கு நல்ல மரியாதை கிடச்சிது. நல்ல என்னோடய டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு எத்தனை டேக் அவர் எப்படி வெரைட்டி கேட்டாலும் கொடுத்தேன். நீங்கள் இதை வேணாலும் எடுத்துங்க சார், இப்படி நான் அவரோட முகத்தை பார்த்துட்டு இன்னொரு டேக் வேணாலும் எடுத்துங்க, தயங்கவே நான் இடம் கொடுத்தது கிடையாது. நல்ல அது கேமராமேனுக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்ட் டைரக்டருடைய ஒரு சின்ன செட் ப்ராப்பர்ட்டி இப்படி வரனா கூட எல்லாருக்குமே அந்த இடத்துல ரொம்ப விஜய் சேதுபதிக்கு நல்ல இது ஒன்று, அந்த ஆர்டிஸ்ட் ஹீரோயினாக இருக்கட்டும் எல்லாரோடையுமே அந்த வில்லனோட அவர் ஒரு டைலாக் விட்டுட்டு ஒன்மோ சாரி ஜி அப்படின்னு சொன்னோம், நோ ப்ராப்ளம் ஜி, எதனா இன்னொரு டேக் இஃப் யூ வாண்ட், எத்தனை டேக் வேணாலும் பரிசு தரேன் அப்படின்னு அவருக்காக நான் நடித்தேன். அவங்களுக்கெல்லாம் என்னை பிடிச்சி போச்சு. ஏன்னா நானே ஒரு டைரக்டர், அதனால் என்ன ஒரு தயாரிப்பாளர் இருக்கணும், ஒரு ப்ரொடக்ஷனில் என்ன கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுனால அதாவது சொல்லுவாங்களே கற்றார் காமூருவர், அந்த அவர் ஒரு இயக்குனர், அவர் ஒரு ஒளிப்பதிவாளர், அவருடைய உணர்தல் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஆக்ட் பண்ணேன். கேவி ஆனந்த் சார் படம்னாவே அரசியல் இருக்கும், உங்களோட அரசியலுக்கும் அதுக்கும் ஒத்து போச்சா? அதெல்லாம் நீங்கள் எப்பயுமே இப்போவும் கூட இப்போ இந்த இது வரைக்கும் படத்துடைய ஷூட்டிங் இத்தனை நாள் முடிஞ்சிருக்கு. நான் யார்கிட்டையும் கவன் படத்தில் நடிச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி நான் ஒரு கொஞ்சம் ஸ்டில்லை வாங்கிட்டு இதோட பிஆர்ஓ நம்ம நிக்கில் முருகன் தான் கேட்டு பாருங்கள், இந்த ஸ்டில் தெரியுங்களா, கொஞ்சம் போட்டு நியூஸ் இது பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரி இதெல்லாம் தெரியும். நான் என் படத்தில் எப்படி என்னோடய சப்ஜெக்டை நான் இது பண்ணாத மாதிரி கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம கேவி ஆனந்த் சார் தான். அவர் அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டிங்கில் ரிவீல் பண்ணிட்டார் கேரக்டரைசேஷன் என்ன கதைக்களம்னு. நான் என்ன பண்ணேன்னு மட்டும்தான் நான் சொல்லணும் தவிர அவரோட கதைக்களம், அவர் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் ரிவீல் பண்ணுறது நான் பண்ண மாட்டேன். படம் இது 31 ரொம்ப வெரி சூன் 31ஆம் படம் ரிலீஸ் ஆக போகுது, பார்க்க போகிறீங்க, பார்த்தோம்னா அவர் எப்பயுமே நான் ஒரு சமூக அக்கறையோடு சில விஷயங்களை சொல்கிறார். அதை இந்த படத்துலேயும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு களத்தை எடுத்துக்கிட்டாரு. அதை ஒரு ஸ்வீட் கோட்டோட என்ன தேவையோ கமர்ஷியல் ஃபுல்லி பேக்டு வித் கமர்ஷியல் இம்பேக்ட் இருக்குது படத்தில். அதுதான் நான் பாராட்ட வேண்டிய விஷயம். இப்போ என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, என் படம் நான் ரொம்ப டு பி ஃப்ராங்க் வித் நான் லவ் ஸ்டோரி எடுப்பேன். லவ் ஸ்டோரி தான் எனக்கு அவ்வளோ ஹிட்டு கொடுத்துருக்கேன், அவ்வளோ கோடி சம்பாதிச்சிருக்கேன். லவ் ஸ்டோரி கொடுப்பேன், அப்படின்னா லேடிஸ் சென்டிமெண்ட் எடுப்பேன். நான் க்ரைம் பண்ணுறேன், நான் ஒரு சமூக இதோட இந்த சப்ஜெக்டில் போய் இதை சொல்கிறேன். நான் ஒரு பயங்கர பொலிட்டிக்கல் சேட்டர் நான் பண்ணதில்லை. நான் ரொம்ப சினிமாவில் அது இறைவனோட அருளார 100க்கு 97% கமர்ஷியலாக ஹிட் ஆகிருக்கேன். அந்த கமர்ஷியலாக அவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன். என்னுடைய படம் வெற்றி வாய்ப்பை நழுவ விட்ட படம் கூட அவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. அது என்னோடய பலம்னா நான் சேஃபஸ்ட்டாக தான் ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுவேன். வீராசாமி எடுத்து முடித்தோன்னா அதில் கூட நான் பயங்கரமாக செட்டுக்கிட்டெல்லாம் போட்டு எடுத்து பண்ண செலவுக்கு நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எங்கள் வீட்டு வேலைன்னு ஒரு படம் அந்த காலத்தில் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு 75 lakhs செலவு பண்ணி ஒரு ஹெச்எம்இ லைட் கூட வேண்டாம் அப்படின்னு பிரம்மாண்டமே இல்லாமல் சிம்பிளாக சிலம்பரசன் வச்சு எடுத்த படம் அந்த காலத்தில் 7.5 கோடி கலெக்ட் பண்ணிது. அந்த காலத்தில் 7.5 கோடினா இந்த காலத்தில் எத்தனை கோடின்னு கலெக்ட் பண்ணிங்க. நான் தான் ரிலீஸ் பண்ணேன். பிக்சர் மின்டட் லைக் எனிதிங். அந்த மாதிரி நான் ஒரு லா போட்டால் அத்தனை கோடி கலெக்ட் பண்ணோம். அந்த மாதிரி வீராசாமி கூட எனக்கு அவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணிச்சு. ஆனால் அந்த ரூபா எனக்கு என்னுடைய நான் பார்த்த லாபத்தோட இதில் அந்த லாபம் பெருசாக தெரியலன்னதும் நான் சேஃபாக ஆஹா இனிமேல் இந்த மாதிரிலாம் செலவு பண்ணி இப்படிலாம் நீ சினிமா இப்படி ஆயிடுச்சு, இந்த சினிமாவுக்கு என்ன உண்டோ அதான் பண்ண ரொம்ப
சேஃபாக தானே இருப்பேன், ரொம்ப சேஃப். மீம்ஸ் போட்டாலும் ட்ரோல் பண்ணாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் கலக்குறீங்களே, இளைஞர்களுக்கு எப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணலாமே? நான் அந்த மாதிரிலாம் சினிமாக்காரங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு நான் என்னங்க, நான் என்ன போதி மரத்தில் வந்து இருந்து ஞானோதயம் பெற்று வந்த புத்தனாங்க? நானே ஒரு சாதாரணமாக போராடி சினிமாவில் வந்து ஒரு இது பண்ணேன். நான் என்ன வந்து நான் சினிமாவில் தானே, நான் என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான், நான் என்ன சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் மாதிரியா? நான் அத்தனை படங்கள் இல்லை. சினிமாவில் சாய்ச்ச மக்கள் திலகம் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரா, இல்லை நடிகர் திலகம். நான் வந்து ரொம்ப சாதாரண, எனக்குன்னு நான் வந்து அதான் சொல்லுவேன், நான் பெரிய நடிகர்கள்லாம் வச்சு படம் எடுத்த பெரிய ஆள் இல்லை. ஏன் நீங்கள் பெரிய நடிகர்லாம் வச்சு படம் எடுத்த ஆள்னு சொல்லக்குள்ள நான் சொல்லுவேன், நான் நட்சத்திரங்களை பறித்து மாலை கட்டக்கூடிய ஆள் இல்லைங்க. நான் சொன்ன ஒரு உருவானா, நான் என் கை கட்டக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய செடியிலேருந்து பூக்களை பறித்து மாலை கட்டக்கூடிய சாதாரணமான எளிமையான கலைஞர்னு ஒரு பேட்டி கொடுத்தேன். எல்லோரும் அது மாதிரி நான் அவ்வளோதான். அதனால் வந்து நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒன்று வந்து நான் வண்ணத்திரையில் இல்லாதப்போ கூட வந்து நான் சின்னத்திரையில் போய் நான் வந்து இதுக்கு போய் நான் சீரியல்லாம் நடிக்க போனதே இல்லை. நான் சீரியல்லாம் நடிக்கணும்னா ஒரு நாளைக்கே எனக்கு வந்து அவ்வளோவா நான் சீரியலில் போய் நடிக்க போனதே இல்லை. ரியாலிட்டி ஷோ மட்டும் பண்ணேன். என்கிட்ட ரியாலிட்டி ஷோ என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதை கூட இவங்க யாருமே புரிஞ்சுக்கல. நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டார்ஸ், ஷாருக் கான் அவர் சின்னத்திரையிலேருந்து தான் வண்ணத்திரைக்கே வந்தவர். அது கூட சல்மானா, ஷாருக் கான் எல்லாருமே இந்த ஸ்மால் ஸ்க்ரீன் சின்னத்திரையில் உள்ள இது என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், இந்த பவர். இதை வச்சுக்கிட்டு தான் படத்துக்கே ப்ரமோஷன் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து அதான் நான் சொல்லுவேன், வண்ணத்திரையில் இருக்கவங்க ரிச் ஆகலாம், ஆனால் சின்னத்திரையில் இருக்கவங்க தான் ரீச் ஆக முடியும்னு சொன்னேன். அது ஆயிரத்தில் ஒரு வார்த்தைன்னு சொன்னாங்க, உண்மையை தான். அதனால் சின்னத்திரையிலையும் நான் டிமாண்டில் இருக்கிறேன். நான் மக்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து உங்களுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை தியரி தான். உங்களை மக்கள் விரும்பினா மட்டும்தான். மக்கள் உங்களை பார்த்து முதல்ல திரும்பினா தான் விரும்புவாங்க. உங்களை பார்த்து திரும்பவே இல்லைன்னா அவ்வளோதான், மறந்துடுவாங்க. ரொம்ப கஷ்டம். எவ்வளோ சினிமாவில் கொடி கட்டி பார்த்தாலும் நீங்கள் என்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு காணாமல் போயிடும். மறதி ஜாஸ்திங்க மக்களுக்கு, ரொம்ப மறதி ஜாஸ்தி. அதனால் நீங்கள் வந்து உங்களை எப்படி தக்க வச்சுக்கிறீங்கிறது வந்து போராடிக்கிட்டே இருக்கணும். நான் இன்றைக்கி காலையில் கூட புதுமுகம் தாங்க. இன்றைக்கி நான் புது ஆள். நான் வந்து பெருசாக சாய்ச்சிட்டேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும், நான் பெரிய கொம்பன், நான் பெரிய கம்பன், நான் கொம்பெடுத்து சுற்றுவேன், நான் என் மகன் தான் சிம்பு, நான் நடக்காது. என் பையன் சிம்புனா சிம்பு, அவர் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தில் நடிக்கணும். அவர் அந்த டீசரில் ஏதாவது திறமை காட்டினா தான் அவருக்கு கூப்பிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே பாராட்டுவார். தம்பி அதை கூட ட்விட்டரில் போடுப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல இருக்கணும், போராடிக்கிட்டே இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சா நான் டைலாகில் சொல்கிற மாதிரி தான், காலையில் எழுந்திரிச்சா மனுஷன் நீராடுறதுக்கு சில பேரால் முடியல, சோம்பேறியாக இருக்கான். போராட முடியுமா? ஆனால் லைஃப்பில் சில பேருக்கு வாழ்க்கையில் போராட்டம் இன்னொரு கடமை. ஆனால் எனக்கு போராடுறது மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையே. ஆனால் போராடுறது எனக்கு போர் அடிக்கவே இல்லை. இன்றைக்கி வந்து இப்போ நான் இத்தனை டிவிக்கு பேட்டி கொடுக்கணும்னா நான் அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லாக, நீங்கள் கேள்வி கேட்டால் கூட அந்த டிவியில் சொன்ன கருத்து இதில் ஒரே நாள் தான். நீங்களே நான் அதில் சொன்னது இந்த ஆள் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால், நக்கீரனுக்கு என்ன சொல்லுமோ, நெற்றிக்கண்ணை திரைப்பெனும் குற்றம் என்று உரைத்த நக்கீரனை போலன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன வருமோ அது மட்டுமே வரும். அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. அந்த டீராட்ட தெளிவு இருக்குது, நெளிவு சுழிவும் இருக்குது. ஒரு காலத்தில் நெளிவு சுழிவு இல்லாமல் இருந்தேன், இப்போ நெளிவு சுழிவோட என்ன கூலாகிட்டேன். சிரிச்சுக்கிட்டு போய் சொல்கிறேன் பார்த்தீங்களா? சிரிச்சுக்கிட்டு போய் சொன்னாலும் சிந்திச்சுக்கிட்டே போய் சொல்கிறேன். AAA ட்ரெய்லர் பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆரை பாராட்டினாரு. நீங்கள் அப்படி யாரையும் பாராட்டியிருக்கீங்களா? எவ்வளோ பேரை பாராட்டியிருக்கேன். அதேமாதிரி இப்போ என் பையன் வந்து சிம்பு கூட இப்போ அன்பானவன் அசராதவன் அடங்காதவனுக்கு அவர் பாராட்டினா கூட அந்த பாராட்டை நீ ஏன் இப்போ வெளிப்படுத்துன்னு ரஜினியை சொன்ன பிறகு தான் வெளிப்படுத்தினார். அவர்கிட்ட ரஜினி எத்தனையோ தடவை அந்த பையனை பாராட்டியிருக்காரு, எவ்வளோ தடவை பேசியிருக்காரு. சிம்பு அதெல்லாம் எடுத்து இது வந்து என்ன அவங்க அது மாதிரிலாம் அதெல்லாம் போட்டு அப்படி ஒரு சீப் பப்ளிசிட்டிலாம் தேடக்கூடிய அளவுக்கு என் பையனும் இல்லை, நானும் இல்லை. எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ நடந்திருக்கேன், இவ்வளோ பாராட்டியிருக்கோம். நான் பாராட்டை விட நான் எல்லாருக்கும் ரசிகர்களுக்கு நேயர்களுக்கு சொல்லுவேன், என்னோடய ஒருதலை ராகம் படத்தில் எனக்கு பாராட்டே கிடைக்கலையா. இது குழந்தை பாடும் தாலாட்டுன்னு இது பண்ணிருக்கு. அந்த படத்தில் வேலை செஞ்சு எல்லாருக்கும் ஷீல்டு கொடுத்தாங்க, எனக்கு ஷீல்டே கொடுக்கல. நான் ஓரங்கட்டப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன். நான் அதனால் வந்து என்னை யாரும் பாராட்டுன்னு நினைக்கிறதே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன், அடிபட்டு நொந்து நூலாகி என்னை ஒதுக்கி அவளை காயடிச்சு கல்லடிச்சு சொல்லடிச்சு ரொம்ப இன்னும் நான் வாழ்ந்துடுறேன். என்னை பார்த்து தெரிஞ்சு இவ்வளவுலாம் போராடி இருக்கிற எனக்கே இந்த கஷ்டம்னா ரொம்ப வாழ்க்கையில் கேர்ஃபுல்லாக இருங்கப்பா, நல்ல இதாக ட்ரை பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நான் ஒரு ரியாலிட்டி ஷோவில் போய் ஒரு டான்ஸ் ஷோவில் போனால் ஒரு அளவுக்கு டான்ஸ் ஆட போனால் பாராட்டியிருக்கேன். பாவம் இந்த உலகத்தில் நான் என்னோடய டைலாக் தான் இது இருந்தாலும் சொன்னேன், தட்டி விடுறோம் ஜாஸ்தி, முதுகில் தட்டி கொடுக்குற ரொம்ப குறைச்சேன். என்னெல்லாம் தட்டி கொடுக்கறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் தட்டி கொடுக்கணுமோ தட்டி கொடுத்து, யாரெல்லாம் பாராட்டணுமோ பாராட்டி
ஓரளவுக்கு அந்த பெருந்தன்மையான ஒரு மனிதனாக இருக்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு இந்த மனசை கொடுத்துருக்காரு. எனக்கு அது போதும். இந்த படத்தில் கூட விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிங்கன்னு பாராட்டுறேன். மடோனோ செபஸ்டியன் அப்படின்னா நம்ம ஸ்கை வாக்கர் இவர் பண்ணாக்கா அவர் தான் ஆகாஷ் இருக்கார், அவர் தான் இப்போ ஸ்கை வாக்கர். அவர் வந்து பண்ணால் பாராட்டுறேன். போஸ்வங்கிட்ட நல்லா இருக்குது, டைலாக் மாடுலேஷன்லாம் இருக்குது. யார் பண்ணாலும் பாராட்டுறேன். ஆடிட்டு இருக்கிறேன்னா எல்லாரும் அபிநந்தன் கேமராமேன் சூப்பராக இருக்குப்பா, ஃப்ரேம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அது அப்படின்னு. யாரோட டேலண்ட்டை பார்த்தாலும் அது ஹிப்ஹாப் தமிழா மியூசிக்னா நல்லா இருக்குது, பட்டியும் நல்லா போட்டிருக்கேன் சொன்னேன். கபிலன் வைரமுத்தா இல்லை சுபாஷ் சாரா யாராக இருந்தாலும் மனசார நான் போகும்போது எதுங்க கொண்டு போக போகிறேன், ஒன்றுத்துமே கிடையாது. ஆனால் ரொம்ப விஜய் சேதுபதி பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன? நெகட்டிவ்னு நெகட்டிவ் பார்த்து தான் நெகட்டிவ்னு சொல்லுவேன். அவர் ரொம்ப பாசிட்டிவாக வாழ்க்கையில் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. ஒரு சீனியரான என்னை வந்து ரொம்ப அவருக்கு என்ன இப்போ எப்போ ஐ லவ் யூ சார் உங்களுக்கு நான் கட்டி பிடிச்சிட்டு மாடிமாரு சின்ன விஜய் சேதுபதி ஓகே கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னா இல்லை எனர்ஜி சார், இந்த எனர்ஜி லெவல் அப்படியே கட்டி பிடிச்சா கொஞ்சம் அப்படியே அப்படின்னா எப்படி இப்போ எனர்ஜி நான் இப்போ வந்து வரேன், இப்போ தான் வரேன் என்ன ஒன்றும் பெருசாக கூட பார்க்குறேன், எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க, ஒன்றும் இது பண்ண மாட்டேங்கிறீங்க, நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டேங்கிறீங்களா விசாரித்தேன், வெஜிடேரியன் தான் சாப்பிட்றீங்களா, பாடிலாம் நல்ல ட்ரிம்மாக வச்சுக்கிறீங்க, ரொம்ப எனர்ஜியாக இருக்கீங்க, ஒரு தலை ஐ லவ் யூ நான் கட்டி பிடிச்சிருப்பேன். இதே மாதிரி ரொம்ப டைலாக் பேசுகிற ஸ்டைலு, ஒரே டைலாக 10 விதமாக பேசி காட்டுவேன். அவருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. அது ரொம்ப ஃப்ராங்காகவும் சொல்கிறார். நான் டி ராஜேந்தர் சார் வந்து அவர் இருக்கிற இடமே எனர்ஜி அவர் ரொம்ப அதிகமாக சொல்கிறாருன்னு கூட எனக்கு ரொம்ப சவி கூச்சமாக இருக்கும். நான் ரொம்ப கொஞ்சம் என்னை யாராவது பாராட்டும் போது எனக்கு கூச்சம் வந்துடும். அன்றைக்கி கூட நேரு ஸ்டேடியத்தில் இருந்தேன், கவன் யூனிட் வருதுன்னு சொன்னால் நிச்சயமாக அதெல்லாம் கேள்வி கேட்பாங்க, எதாவது பாராட்டுவாங்க, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவங்களாம் பாராட்டி முடித்த பிறகு தான் வந்து அதுக்கப்புறம் என்னை விட மாட்டேன்ட்டாங்க. நான் ஜட்ஜின்னு என்னை கூப்பிட்டாங்க, மேடை இருப்பேன், மற்றவங்கள நான் பாராட்டினேன். நான் அந்த மாதிரி ஒரு இது ஏன்னு கேட்டால் இது குழந்தை பாடும் தாலாட்டுன்னு நான் ஒரு தலை ராங்க படத்தில் பாட்டு எழுதினேன். எனக்கு வாழ்க்கையிலே கிடைச்ச ஒரே தாலாட்டு என் தாயோட தாலாட்டு தான். எனக்கு வந்து இப்போ பாராட்டு கிடைச்சா நான் வந்து தாலாட்டு கேட்டால் குழந்தை தூங்கிற மாதிரி பாராட்டு கிடைச்சா தூங்கிடுவோன்னு பயம் ஜாஸ்தி. எனக்கு வந்து எனக்கு இன்னும் நான் தூங்கக்கூடாது. எனக்கு தூக்கத்தை விட இன்னும் ஊக்கம்தான் தேவை. நிறைய காயப்படுத்துகிறாங்க, எனக்கெல்லாம் இப்போ இந்த காயெல்லாம் மீறி வாழ கற்றுக்கிட்டேன். நான் காயத்தை மீறி வாழ கற்றுக்கிட்டதை அடுத்த சமுதாயத்துக்கு இளைய தலைமுறை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் நான் எம்ஏ முடிச்சுட்டு மாஸ்டர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஒரு பள்ளிக்கூடத்தில் பணியாற்றக்கூடிய வாத்தியாருக்காக படித்த காரணத்தால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடத்துல போனேன், பிள்ளைங்க செல்ஃபி அடிச்சுக்கிட்டு இதை அம்மா செல்ஃபி எடுத்துக்கோ, நீ வந்து கண்டவனுக்கு கை கொடுத்துடாத, கண்டவனோட ஃபோட்டோ எடுத்துக்காத, நானே யார்கிட்ட கை கொடுக்க தான் நீ கட்டினவனுக்கு தான் கை கொடுக்கணும், இல்லை காதலிக்கிறவனை கூட உன்னை கை கழுவிடாதவனாக இருக்கிறான்னு பார்த்துட்டு கை கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் இன்னும் அப்படி இருக்கேன். நளினிலேருந்து சார்மி வரைக்கும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோயின்ஸ் எல்லாமே சக்ஸஸ் தான். அப்படி ஒரு ஹீரோயின் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள், இப்போ உள்ள ஹீரோயின்ஸ் எப்படி பண்ணுறாங்க? எல்லாம் நல்ல திறமையோடு தான் வராங்க. இன்னும் திறமையை வளர்த்துக்கணும். இன்றைக்கி ரொம்ப காம்படிஷன். முன்னெல்லாம் ஒரு ஹீரோயின் நடித்தா அத்தனை படத்தில் நடிப்பாங்க. நான் ஒரு ஜோதி இன்ட்ரடியூஸ் பண்ணால் அத்தனை படம் கிடைக்கும், நளினி இன்ட்ரடியூஸ் பண்ணால் அத்தனை 100கணக்கான படம் நடிச்சுது, அமலா இன்ட்ரடியூஸ் பண்ணால் அத்தனை படம் நடிச்சுது, மும்தாஸ் எடுத்துக்கோங்க, மேகனா நாயுடு, நான் நிறைய ஹீரோயின்ஸுக்கு அன்றைக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு நிறைய கிடைச்சிது. ஜீவிதா எடுத்துங்க, தெலுங்குக்கு போய் அத்தனை படம் நடித்தாங்க. இன்றைக்கி வந்து ஹீரோயின்ஸுக்கெலாம் அவ்வளோ. சார்மி எடுத்துங்க, நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். குராடு வச்சோட தெலுங்குலையும் தமிழ்லையும் காதல் எழுதியில் அறிமுகப்படுத்தினேன். தெலுங்கில் அத்தனை படம் கொடிக்கிட்டே இந்த பொண்ணு பிறந்தது. இன்றைக்கி ஹீரோயின்ஸுக்கு வந்து இன்னும் நிறையா ஹீரோயின்ஸ் நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் வந்து எங்கள் காலத்தில் 50 படம் ரிலீஸ் ஆகும். இன்றைக்கி வருஷத்துக்கு 200 படம் 300 படம்ன்றாங்க. ரொம்ப காம்படிஷன் ஜாஸ்தி. போராடணும், இல்லைன்னா நிற்கிறது கஷ்டம். திறமையை வளர்த்துங்க, போராடுங்க. Subscribe N Studio.